Hi, this video sponsor by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே அதுவுமா லஞ்சுக்கு புளி சாதமும் எக் மசாலாவும் தான் வச்சுருந்தேன். நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே இல்லை. 2 வாரமாச்சு சர்ச்சுக்கு போய். சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு வரும்போது ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துடலாம், கூட்டு இருக்குல்ல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினோம். இது வரைக்கும் வாங்கினதே இல்லை ரெடிமேட் சப்பாத்தி. ஆனால் நல்லாவே வந்துச்சு. என் பையனுக்கு சப்பாத்தினா ரொம்பவே பிடிக்கும். அவன் பாட்டுக்கு கடகடன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி அவனை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவனை ஃபஸ்ட்டு கவனிக்கலை. அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே குஷி. அவன் வீடியோவை பார்த்தாலே ரொம்ப போஸ் கொடுத்துட்ருப்பான். அவனுக்கு வெக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் கொஞ்ச நேரமாக அவங்க அப்பாயை 2 போடு போட்டுகிட்டே இருந்தான். சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அவனுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எதுவுமே இல்லை. சரி புட்டு மாவு வாங்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் புட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன் 2 பேக்கெட்டு. அப்புறமா அதுக்கு தேவையான பழம் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் வாங்கினேன். இந்த ஆரஞ்சு எனக்கு கடையில் பார்த்தோன்னே ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அது பழப்பழன்னு அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இது கொஞ்சம் சப்பிட்டு குட்டியாக அந்த கலரே பிரைட்டாக இருந்துச்சு. வாங்குங்கன்னு சொல்கிற மாதிரி. அதெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது மேக்ஸிமம் புளிப்பாக தான் இருக்கும். அதனால் நான் வாங்கிட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. தீபாவளி வந்ததுலேருந்தே அச்சு முறுக்கு ஞாபகமாகவே இருந்துச்சு. சரி இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிச்சு. அதனால் அச்சு முறுக்கு வேணும்னு கேட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. முன்னாடிலாம் எங்கள் அம்மா கிறிஸ்மஸ்க்கு 2 டின்னரே வச்சுருப்பாங்க. அந்த டைம்லலாம் ஆசையே இருக்காது வாங்கி சாப்பிட்ணுன்னு. இப்போ ஆசையாக இருக்குது, ஆனால் செஞ்சு தர்றதுக்கு தான் ஆள் இல்லை. அப்புறமா எங்கள் சாருக்கு குக்கும்பர்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் ஸ்கூலுக்கு இதெல்லாம் கொண்டு போகிற ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளாக வாங்கி கொடுக்குறதில்ல. அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் குக்கும்பர். அப்புறமா அந்த பேக்கரி போனால் இந்த 2 கேக்கும் தான் கேட்பான். கண்டிப்பாக இது வேணும் அப்படிம்பான். வேறு கேக்கே அவன் சாப்பிட்றதில்ல ரொம்ப விரும்பி. இந்த ஒரு கேக்கும், அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த கலர் தான் வேணும்னு கேட்பான். அதனால் இதில் 2 வாங்கி கொடுத்தாச்சு. அடிக்கடி வாங்கி கொடுக்குறதில்ல, என்றைக்காவது ரேராக ஒரு நாள். அப்புறமா அந்த டோனட் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதுவும் நான் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட டோனட் பாரு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் போய் எடுத்து வச்சுக்கிட்டான் எனக்கு இது வேணும்னு. உடனே எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் தாங்கலை. அவன் தூங்கிட்டான். அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன். நிச்சயமாக நாளைக்கு அவன் சாப்பிட்டுப்பான். என்னதான் நம்மளுக்கு பிடிச்சதா இருந்தாலும் நம்ம பசங்க சாப்பிடாம நமக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் நாளைக்கு அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா அவனே சாப்பிட்டுக்கட்டும்னு விட்டுட்டேன். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே அந்த கலர் கலராக பீட்ஸ்லாம் போட்டிருக்கா. அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்காகவே நான் மெயினாக வாங்கினேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.